வேற எதுக்கு வந்திருப்பா? இதோ இந்த கள்ளக்காதலன பாக்கத்தான் வந்திருப்பா. நக்கலாக சொன்னார் சிங்கம். மரியாதையா பேசுங்க. உங்க பேத்தி வயசு இருக்கும். என்கிட்ட இந்த மாரி பேசுறீங்க? பெரிய மனுஷன்னு பாக்குறேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. உங்களுக்கு தெரியுமா அங்க என்ன நடந்ததுன்னு? அருவி சிறு கோபத்துடன் பேசினாள். ஏன் தெரியாம? இதோ இவன் உன் கள்ளக்காதலன். இவன இங்க வர வச்சு தனியா அவன் கூட கூத்தடிக்கிற. இதுக்கு மேல என்ன தெரியணும் எங்களுக்கு? அவர் இதழோரம் எட்டி பார்த்து நக்கல் புன்னகையுடன் பேசினார். அவர பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நான் அப்படிப்பட்டவள்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா? கட்டியவன் பக்கம் திரும்பியது அவள் வார்த்தை. அவனும் பதில் சொல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு நடந்ததை எண்ணி பார்த்தான். பாரி என்னதான் இங்கு அடிதடி வட்டிக்கு விடுவது என்று வருடத்தில் 11 மாதமும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் அம்மாவின் ஆசைக்காக ஒரு மாதம் மட்டும் அனைத்தையும் விட்டு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் அன்னை ஆசைப்பட்டாரோ அதுபோல எந்த தப்பும் செய்யாமல் அம்பியைப் போல இருப்பான். அந்த ஒரு மாதம் வீட்டுக்கே தெரியாமல் எங்காவது சென்று விடுவான். அப்படி வரும்பொழுதுதான் சென்னையில் வைத்து அவன் அருவியை சந்தித்தான். இதுவரை எந்த பெண்ணின் மீதும் பெரிதாய் நாட்டம் கொள்ளாதவனுக்கு ஏனோ அருவியை பார்த்ததும் பிடித்துப் போனது. ஏன் என்ற காரணம் தெரியாது. ஆனால் அவளுடன் இருக்கும்போது அவன் சந்தோஷமாக இருந்தான். நிம்மதியாக உணர்ந்தான். அது போக போக அப்படியே காதலாக மலர்ந்தது. அவனே அங்கிருந்து கிளம்பும் முன் அருவியிடம் அவன் மனதில் இருக்கும் காதலை சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் அருவியும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னாள். தமிழாகிய பாரிக்கு புரிந்தது. அவளும் தன்னைப் போல் தன்னிடம் காதலை சொல்லப் போகிறாள் என்று. ஆனால் முக்கியமான வேலையாக வெளியே செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். சரி சீக்கிரம் வந்து அவளிடம் காதலை சொல்ல வேண்டும் என்று பெரும் ஆசை கொண்டவன் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 6 நாளில் முடித்துவிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும்படி அவளை தேடி சென்றவன் அருவி அவள் நண்பர்களுடன் சேர்ந்து மாலுக்கு சென்றதை கவனித்தான். அங்கு வைத்தே அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கும் பொழுதுதான் அங்கே அவள் மண்டியிட்டு விக்கியிடம் ப்ரப்போஸ் செய்து கொண்டிருப்பதை கவனித்து அவனின் மொத்த இதயமும் அப்படியே நொறுங்கிப் போனது. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அவன் அம்மா, அப்பா, தங்கை என்று ஒவ்வொருவரும் அவனை விட்டு பிரிந்து செல்ல யாருக்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் விரக்தியில் வாழ்ந்தவன் அருவியை பார்த்த பிறகுதான் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பே வந்தது. ஆனால் அதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் அடித்து நொறுக்கியதைப் போல இருந்தது அவனுக்கு. அடுத்த நாள் அருவி சொன்னதைப் போல அவளை பார்க்க வந்தவன் அவளை 4 கேள்வி கேட்க வேண்டும் என்று வெறியுடன் காத்திருந்தான்.